எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார், பயப்படாதே. உபாகமம் 15:10. அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக. அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக. அது நிமித்தமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னதும் நமது இருதயமெல்லாம் அப்படியே பூரிப்படைந்து விடுகிறது. ஆனால் அவர் எல்லோரையும் ஆசீர்வதிப்பதில்லை. இந்த வசனத்தில் அவனுக்கு என்று சொல்வது ஏழை சகோதரனை குறிக்கிறது. ஏழை சகோதரனுக்கு தாராளமாய் கொடுப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என்றால் வெறும் வார்த்தையால் மட்டுமே ஆசீர்வதிப்பது அல்ல. சிறுமைப்பட்டவர்களுக்கும் எளியவர்களுக்கும் தங்களால் முடிந்ததை செய்து தூக்கி விடுகிறவர்களையே தேவன் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். சிலருக்கு தாங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், மற்றவர்கள் தங்களை விட உயர்ந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதனால் சிறுமைப்பட்டவர்களையும் எளியவர்களையும் எப்போதும் தங்களுக்கு வேலையாட்களாகவும் அடிமைகளாகவும் வைத்திருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லோரையும் ஒரே விதமாக பார்க்கிறார். அதே கண்கள் நமக்கும் வேண்டும். நாம் சிறுமைப்பட்டவர்களையும் ஏழைகளையும் ஆசீர்வதிக்கிறோமோ அல்லது அவர்களுக்கு உதவுகிறோமோ இல்லையோ, அவர்களை குறைந்தபட்சம் ஒடுக்காமலாவது இருக்க வேண்டும். அவர்கள் உழைப்பை சுரண்டி நம்மை வளர்த்து கொள்ளக்கூடாது. இது தேவ சமூகத்தில் மிகவும் கொடுமையான பாவமாக இருக்கிறது. இதை நாம் இந்த வேத பகுதியில் உள்ள முந்தின வசனம் மூலம் அறிந்து கொள்ளலாம். அதனால்தான் உதவி செய்யாவிட்டாலும் உபத்திரவம் செய்யாமல் இருங்கள் என்று நமது முன்னோர்கள் சொல்வார்கள். வெகு சிலருக்கே உண்மையான ஆசீர்வாத மனப்பாங்கு இருக்கிறது. பிறரை ஆசீர்வாதமாக வழிநடத்துவதற்காகவே தங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவனிடம் மன்றாடுகிறவர்கள்தான் அந்த சிறு கூட்டம். இவர்கள் எல்லோரையும் சமமாக நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். தங்களை பெரிய எஜமான்கள் போல கருதி கொண்டு தாங்கள் மட்டும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து கொண்டு தங்களுக்கு கீழ் வேலை செய்கிறவர்களை ஒடுக்குகிற அல்லது வஞ்சகமாக வாழ்கிற புல்லநெறி கூட்டமாக இவர்கள் இருக்க மாட்டார்கள். இவர்களே உண்மையான ஆசீர்வாத கூட்டம். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களில் ஆசீர்வாதத்தை காண முடியாமல் தவிக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களும் எளியவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்யுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென்.